வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.2ல் 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு வடிவியல் அமைப்பை உற்று நோக்குக, மேலும் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த படத்தெல்லாம் பார்த்துக்கங்க. இந்த படத்தை பார்த்துட்டு கீழே உள்ள கொஷினுக்கு விடையளிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த வடிவியல் தொடர் வளர அமைப்பில் பயன்படுத்தப்பட்ட குச்சிகளின் எண்ணிக்கையை எழுதுக. இந்த அமைப்பில் எத்தனை குச்சி பயன்படுத்தியிருக்காங்கன்னு எடுத்து எழுதணும். 1 2 3. ஃபஸ்ட்டு படத்தில் 3, 1 2 3 4 5 6 7 8 9. ரெண்டாவது படத்தில் 9, மூணாவது படத்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. மொத்தம் 18 குச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சரு. இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ள ஆன்சர். 3 9 18 இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ள ஆன்சரு. அடுத்து ரெண்டாவது கொஷின் பார்க்க போகிறோம். அடுத்த வடிவியல் அமைப்பை வரைந்து அதில் எத்தனை குச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என காண்க. இந்த 3 அமைப்பை வரைஞ்சதுக்கப்புறம் 4வது ஒரு அமைப்பை வரைய சொல்கிறாங்க. அப்போ இதோட எதை கூட்டினா 9 வரும், 6 கூட்டினா 9. இப்போ 9ஓட 9 கூட்டினா 18 வரும். அப்போ இந்த 6ஓட 3 கூட்டினோம்னா 9 வருதா? அப்போ இந்த 9ஓட 3 கூட்டினோம்னா இங்கிட்ட 12 வரும். சரி, நான் 11 போட்டுட்டேன். இந்த இடத்துல 9ஓட 3 கூட்டினோம்னா 12 வரும். இந்த 12 போட்டோம்னா இது ரெண்டையும் கூட்டினோம்னா எத்தனை வரும்? 30 வரும். அப்போ அடுத்த அமைப்பில் 4வது அமைப்பில் 30 குச்சிகள் இருக்கும். வேணா 4வது அமைப்பை நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வரும் 4வது அமைப்பு. இதில் உள்ள குச்சிகளின் எண்ணிக்கையை நம்ம எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. மொத்தம் எத்தனை குச்சி இருக்குது? 30 குச்சி. நம்ம கணக்கு பண்ண மாதிரியே இதில் 30 குச்சி இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.